பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனம். ஜான் சாப்டர் 15 verse 7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you remain in me and my words remain in you, ask whatever you want and it will be done for you. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்ம ஏசப்பா கிட்ட விண்ணப்பம் வைத்து நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த காரியம் எனக்கு செய்து தாங்க, இந்த காரியத்தை ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் இதை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம மறந்துட்டோம். ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் என்னில் நீங்கள் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருந்துச்சு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்கறது எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று இயேசு சுவாமி நம்மளுக்கு சொல்லியிருக்கிறத அநேக நாட்கள் நீங்க மறந்து போயிருக்கலாம், அப்படிதானே? அப்ப என்ன ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, நீங்க பரிசுத்தமாக வாழணும், நீங்க அவருக்குள்ள நிலைத்து இருக்கணும். அநேக நாட்கள் நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க, நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுத்திருப்பீங்க. நான் இந்த மாதிரி பாவ காரியத்துக்குள்ள நான் போக மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஆண்டவரே ஏசப்பா, நான் அதிகாலையில் உங்களுக்கு நான் டைம் கொடுப்பேன், என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஆனா எல்லா நாளும் நீங்க கடைபிடிக்கிறீங்களா? எல்லா நாளும் நீங்க எடுத்த தீர்மானத்தின்படி தான் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல. இன்றைக்கு நீங்க கர்த்தருக்குள்ள நிலைத்து வாழாததுனால தான் உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது. இன்னைக்கு ஏசப்பா உங்க கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். நீ என்னில் நீ நிலைத்திரு, என்னுடைய வார்த்தையின்படி நீ வாழு, வேத வசனத்தின்படி வாழதுக்கு உன்னை அர்ப்பணி, அதன்படி நீ வாழ்கின்ற பொழுது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் நீ என்ன காரியங்கள்லாம் நீ கேட்கிறியோ எல்லாவற்றையும் செய்து தருவேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏசப்பாவுடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்கின்ற பொழுது, நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம சொல்லி உடன்படிக்கை பண்ணி நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், அதன்படி நம்ம வாழ்கின்ற பொழுது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது, ஏசப்பாக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கின்ற பொழுது, நம்ம ஏசப்பாவை அனுதினமும் நம்ம தேடுகின்ற பொழுது, நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நம்ம கேட்கின்ற எல்லா காரியங்களையும் செய்து தருவார் என்று நீங்க புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த நாள்ல உங்களை அர்ப்பணிங்க, தேவ சித்தத்தின்படி வாழ்கிறதுக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ எல்லாவற்றையும் நிறைவாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க என்ன செய்யணும்னா, அவருடைய பிள்ளையாக நீங்க என்ன செய்யணுமா? வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளின்படி நீங்க கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஏசப்பா சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருந்து நீங்க கீழ்ப்படிந்து நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீ கேட்கிற எல்லாவற்றையும் தருவேன் என்று இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த நாள்ல நீங்க அப்படி வாழறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் நீங்க என்ன காரியங்கள்லாம் நீங்க கேட்கிறீங்களோ ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு செய்து தருவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்குள்ள நாங்க நிலைத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல தகப்பனே ஏசப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழறதுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. இயேசுவே, நான் உங்களுடைய பிள்ளை, நான் உங்களுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க சொல்கிற இந்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி நான் வாழணும், வேத வசனத்தின்படி வாழறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்க. நீங்க இந்த நாள்ல பிள்ளைங்களுடைய ஆண்டவரே இயேசுப்பா ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திங்க, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுங்க, சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை மாற்றி போடுங்க. ஆண்டவரே, நீங்க தகப்பனே ஏசப்பா எல்லாருக்கும் நீங்க பதில் கொடுங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா நாளும் தேவ பிரசன்னத்துல நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பிரசனத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் அவருடைய பிரசனத்தை உணர்ந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உருவாகும்.
ஏசப்பாவுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அனுதினமும் இருக்கின்ற பொழுது இயேசு அதை பார்த்து உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். என்னுடைய மகள், என்னுடைய மகன் அதிகாலையில் என்னுடைய சமூகத்துக்கு வந்து ஜெபிக்கிறாங்க, என்னை துதிக்கிறாங்க, என்னை உயர்த்துறாங்கன்னு சொல்லி பார்த்து ஏசப்பா நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால ஏசப்பாவுடைய பிரசன்னத்தில் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, வேத வசனத்தின்படி வாழறதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயம் ஏசப்பா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.